நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிற மகா பிரசாதத்தை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். குறிப்பாக சொல்லப்போனால் சிவ வழிபாடு செய்பவர்கள், முருக வழிபாடு செய்பவர்கள் எல்லாம் ருத்ராட்சம் தரித்திருப்பதை நாம் பார்த்திருக்க முடியும். ருத்ராட்சம் அப்படிங்கிறது இறைவனோட ஆசீர்வாதம் அப்படின்னா அதில் மிகையாகாது. சரி, இப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த ருத்ராட்சம் எல்லாருமே அணிந்து விட முடிகிறதா அப்படிங்கிறது தான். நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கின்றோம், நாம் நினைத்தால் அந்த ருத்ராட்சத்தை அணிய முடியாது. சும்மா எல்லாருமே அந்த ருத்ராட்சத்தை அணிந்துவிட முடிவதில்லை. ஒரு வீம்புக்காக நாமும் அணிவோம் அப்படின்ட்டு சில பேர் அணிந்தாலும் அது கழுத்தில் இருப்பதில்லை. சில பேர் பிறர் சொல்கிறார்களே நாம் அணிந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அணிந்து கொள்கிறார்கள். அதிகபட்சம் ஒரு மாதம், அதுவே எனக்கு தெரிந்த அதிகபட்சம், அவர்களே கழட்டி விடுகிறார்கள். இன்னும் பல விதங்களில் இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்க முடியும். தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், அப்படியே அடிக்கடி சொல்கிறது அதுதான். இறைவன் விரும்பினால்தான் உன் கழுத்திற்கு ருத்ராட்சம் வரும். இறைவன் விரும்பினால்தான் ருத்ராட்சம் உன் கழுத்திற்கு வரும். அது நிலைத்திருப்பது அப்படிங்கிறது உன் மனதை பொறுத்தது. உன் கழுத்திலே அது நிலைத்திருப்பது அப்படிங்கிறது உன் மனதை பொறுத்தது. ஏன்னா இறைவன் வரம் கொடுத்துட்டார். நீ ருத்ராட்சம் அணிந்து கொள் அப்படின்னு உனக்கு வரம் கொடுத்ததுனால தான் முதல்ல உன் கழுத்தில் ருத்ராட்சம் ஏறுது. அதற்கப்புறமா ஏற்படுகின்ற சோதனை, நீ அதை தொடர்ந்து அணிவாயா மாட்டாயா என்பதுதான். ஏன் அணிந்ததற்கு பிறகுதான் பல சிக்கல்களை அங்கே ஆரம்பிக்கின்றன. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பல பேர் நாத்திகம் பேசுபவர்கள், பல பேர் பயமுறுத்துபவர்கள். ருத்ராட்சம் அமிச்சா அடடா சாமியாரா போயிட்டியா அப்படிங்கிற அந்த கேள்வி, ருத்ராட்சம் அமிச்சா அடடா என்னடா நிறைய விஷயமெல்லாம் இருக்குமே அதெல்லாம் கடைபிடிச்சிருவியா நீ அப்படின்னு அந்த கேட்கக்கூடிய கேள்வி, எதேர்ச்சியாக ஒரு சம்பவம் வாழ்க்கையிலே நடந்துவிட்டாலும் அதை இந்த ருத்ராட்சத்துடன் தொடர்பு படுத்தி பார்க்கின்ற மனது. இன்னும் பல பேர் என்னப்பா பட்டை தான் போட்டிருந்த, இப்போ ருத்ராட்சத்தையும் அணிஞ்சுக்கிட்ட, அப்புறம் அப்படியே சாமியாராக போய்டுறதா அப்படிங்கிற அந்த கேலி பேச்சு, இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் இன்னும் இதனால்தான் இப்படியெல்லாம் நடக்கின்றதோ அப்படின்ட்டு அந்த ருத்ராட்சம் யார், ஈசன் கொடுத்த வரத்தின் காரணமாக கழுத்திலே ஏறிய ருத்ராட்சத்தை அவிழ்த்து வைப்பது என்பது அவர் கொடுத்த வரத்தை நிராகரிப்பதற்கு சமம். அது நிறைய பேர் செய்கிறாங்க. அதாவது இறைவன் மீது அதீத அன்பு காரணத்தினால் உண்மையாலுமே அவங்க மனசு விரும்பி தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். ருத்ராட்சத்தை மனம் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள், கழுத்திலே அணிந்து கொள்கிறார்கள். எப்போ பிரதோஷத்தன்னைக்கு, சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் ஆலயத்திலே போய் மனதார இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அணிந்து கொள்கிறார்கள். அது பெரும் பாக்கியம் சொல்லப்போனால். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்குள்ள ஒரு உறுத்தல், நம்மளால் இதை செய்ய முடியலையே அதை செய்ய முடியலையே, அப்படியே இப்படி அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதை கழட்டும் பொழுது இறைவன் கொடுத்த வரத்தை நிராகரிப்பதாக அமைந்து விடுவதை கூட உணராமல் அதை கழட்டி வைத்து விடுகிறார்கள். அதை செய்யலாமா அப்படிங்கிற அந்த மனது ரொம்ப கடினமான விஷயம். இதை எப்படி தாண்டி வர வேண்டும் என்று அவர்களுக்கும் தெரிவதில்லை. உண்மையாக சொல்லப்போனால் நல்ல தெரிந்து கொள்ளுங்கள் அடியார்களே, சிவபெருமான் கருணை மிக்கவர். சிவபெருமான் கருணை மிக்கவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவர், எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவர். நீங்கள் ஒருவேளை அந்த ருத்ராட்சத்தை மட்டும்தான் சிவச்சின்னமாக நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. அது உங்களுடைய அறியாமை. திருநீர் விபூதியும் சிவச்சின்னம். அதை எங்கெல்லாம் அணிந்திருக்கின்றோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு தீட்டு தடங்கு வீட்டுக்கு போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னா, ஒரு உயிர் உடலை விட்டு பிரிந்தாலும் அந்த உடலுக்கு பூசுவது விபூதி. அப்போ தீட்டு அந்த இடத்துல எங்கே போச்சு? அப்போ சிவச்சின்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய விபூதிக்கு அந்த தீட்டு இல்லை. அப்படிங்கும்போது உன் மனதிலே தீட்டு இருந்தால் மட்டும்தான் உன்னால் எதையுமே அணிய முடியாது. உடலிலே ஏற்படுகின்ற தீட்டினால் நீ கழட்டவில்லை, உன் மனது தீட்டாகிவிட்டது. உன் மனதிற்குள்ளே குழப்பம் அதிகமாகிவிட்டது. உன் மனதுக்குள்ளே பிறர் சொல்வதெல்லாம் உண்மையோ அப்படிங்கிறத எண்ணம் மேலோங்கி விட்டது.
மனது சுத்தமாக இருக்க வேண்டும். மனது நிலையை இறைவன் குடியிருக்க வேண்டும். எப்ப நீ இறைவனை வேண்டி ருத்ராட்சத்தை கழுத்தில் ஏற்றுக்கொண்டாயோ அன்றே உன் மனதிற்குள் சர்வேஸ்வரன் வந்து வீற்றிடுகின்றார். அப்படி உள்ள கோவில் கொண்ட இறைவனுக்கு நாம் காட்டுகின்ற அன்பின் காரணமாக, நாம் செலுத்துகின்ற அந்த பாசத்தின் காரணமாகத்தான் அந்த ஆற்றலானது அதிகரிக்கும். உனக்குள் ஒரு பிரகாசம் ஏற்படும். அந்த பிரகாசம் உன் முகத்தில் வெளிப்படும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ருத்ராட்சம் அணிந்தால் அதை விட்டுறணும் இதை விட்டுறணும் அப்படின்ட்டு. அப்போ தான் இந்த ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு குழப்பம் ஏற்படும். நிறைய சொல்கிறாங்க, ஐயா அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது, அசைவத்தை சாப்பிடக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இறைவன் வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஒரு விஷயம், ஒரு உன்னதமான விஷயம் வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அது எப்படிப்பட்டது அப்படின்னா, உயர்ந்தது, இந்த பிறப்பிலே நாம் அடையக்கூடிய அரும்பெரும் ஒரு வாய்ப்பு, அல்லது அது ஒரு கிடைத்தற்கு அரிய பொக்கிஷம். அது நமக்கு வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஏதேனும் ஒரு சில விஷயங்களை நாம் விட்டு கொடுத்தால் தானே அது கிடைக்கும். அப்படிங்கும் போது அதை விட்டுத்தான் பார்ப்போமே என்ற மனம் கூட வருவதில்லை பாருங்கள். அதுதான் அந்த இடத்துல ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையாக இருக்கும். அதை விடணுமா விடக்கூடாதா அப்படிங்கிறது இது அடுத்த விஷயம். ஆனால் அந்த இடத்துல அந்த ஒரு எண்ணம் கூட, இறைவனுக்காக நாம் இதை கூட செய்ய மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவர்களிடம் வராமல், கழுத்திலே ஏறி அந்த ருத்ராட்சத்தை கீழிருக்க வேண்டும் என்று நினைக்கும் அந்த மனம் அப்படிங்கிறது ஒரு அறியாமையில் ஆழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும். தாராளமாக 5 முக ருத்ராட்சத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாராளமாக அது குழந்தைகளுக்கும் நாமும். பெண்கள் அணியலாமான்னு ஒரு கேள்வி. தாராளமாக அணியலாம். இறைவனில் ஏது ஆண் பெண் பேதம்? இறைவன் ஆண் பெண் பேதத்தை எல்லாம் பார்ப்பதில்லை. உண்மையாகவே படைப்பில் வந்துட்டு 2 படைப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆண் என்றும் பெண் என்றும் கொடுத்திருக்கின்றார். இன்னும் அர்த்தநாரியாக இருந்து அடுத்த காட்சியும் கொடுக்கின்றார். அப்போ இறைவன் எல்லா இடத்துலையுமே உறைந்திருக்கின்றார். அப்படிங்கும்போது அந்த இடத்துல பேதம் அப்படிங்கிறதே இல்லை. பேதம் அப்படிங்கிறது இல்லை. ஆண் பெண் இருபாலரும் சரி, அர்த்தநாரிகளும் சரி அணியக்கூடியது ருத்ராட்சம். தாராளமாக அணியலாம். மனக்குழப்பமே இல்லாமல் அணிய வேண்டும். கழுத்தில் ஏறிவிட்டால் எந்த காரணத்திற்கொண்டும் சந்தேகம் வரக்கூடாது. ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்தால் அந்த ருத்ராட்சம் காரணமாக இருக்கும் என்று பழி போடக்கூடாது. அது இறைவனுடைய வரப்பிரசாதம். அது கழுத்திலே ஏறிவிட்டால் உங்களை பாதுகாக்கும் மரணாக இருக்கும். சித்த மருத்துவத்திலே ருத்ராட்சத்தின் பலன்களை பற்றி சித்த மருத்துவர்களிடம் கேட்டறிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு அரும்பெரும் பொக்கிஷத்தை நீங்கள் கழுத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதுவும் ஒரு குரு மூலமாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கும் போது இன்னும் சிறப்பு. அது அவ்வளவு பெரிய பொக்கிஷம், நாம் தவற விட்டுவிடக்கூடாது. இன்னொன்று, இறைவனிடமிருந்து கிடைத்த வரத்தை வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை பதிவு பண்ண வேண்டியதாக இருந்தது. நண்பர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கழுத்தில் ஏறின ருத்ராட்சத்தை எதற்காக இறக்கணும், இறைவன் கொடுத்த வரத்தை ஏன் வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னு. ஏறிய ருத்ராட்சம் ஏறியதாக இருக்க வேண்டும். கிடைத்த அந்த வரமானது அரும்பெரும் வரம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தீட்டு தடங்கான காலங்களில் ருத்ராட்சம் அல்லது ருத்ராட்ச மாலையை கழுத்தில் அணிந்திருக்கலாமா? ஏன்னா போகிறதுக்கு முன்னாடி கழட்டி வச்சிடணும்னு சொல்கிறாங்களே, அது செய்கிறது அவசியமா அப்படின்னா, ஒரே விஷயத்தை பற்றி தான் அடியேன் குறிப்பிட இருக்கின்றேன். சிவம் இல்லாத இடம் அப்படிங்கிறத நம்ம தேடி அலையணும். ஏன்னா எந்த இடத்துல சிவம் இல்லையோ அந்த இடத்திற்கு நீங்கள் கேட்கின்ற கேள்வியானது பொருந்தும். இப்போ எல்லா உயிர்களிலும், எல்லா பொருட்களிலும், உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் எல்லாத்துலேயுமே சிவமாகப்பட்டவர் வியாபித்திருக்கிறார். அப்படிங்கும்போது அவர் இல்லாத இடத்துல வேணால் அதை அணியலாமா அணிய வேண்டாமாங்கிற கேள்வி, சந்தேகம் எழலாமே தவிர, அவர் இருக்கின்ற எல்லா இடத்திலும் நாம் ருத்ராட்சத்தை அணியலாம். நம்ம உடலில் அந்த சிவமாகப்பட்ட சக்தி இருக்கிறனால தான் இந்த ருத்ராட்சத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடிகிறது, ஏந்தி கொள்ள முடிகிறது. ஏதேனும் ஒரு குருவின் கருணையால் நம் கழுத்திற்கு ஏற்றப்பட்ட அந்த கண்டிகை எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும். இந்த உடம்பு கடைசியாக மயானத்தில் போய் வைக்கிறாங்க இல்லையா, அது வரையிலும் நீங்கள் கலட்டவே தேவையில்லை. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க. இதுக்கு இடையில தீட்டு தடங்குன்னு எதையுமே சொல்ல முடியாது. இறந்து போன சடலத்திற்கு நெற்றியிலேயே திருநீரை பூசுகிறார்கள். அது சிவச்சின்னம்.
அதே போல தான் எல்லா இடங்களிலுமே திருநீரும் பயன்படுத்த முடியும். அதே போல் ருத்ராட்சத்தையும் பயன்படுத்தலாம். இல்லைங்க மனசுக்கு உறுத்தலாக இருக்குது அப்படின்னா இன்னும் சிவபக்தியில் நம்ம மேம்படலை, இன்னும் பக்குவ நிலைக்கு வரலை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஐதீகங்களை பின்பற்றணும், இல்லை சிவனப்பாவை மட்டும் இருக்க பிடிச்சிக்கணும். சிவனப்பாவை இருக்க பிடிச்சிக்கிட்டோன்னா எல்லா இடத்துலையும் சிவனப்பா இருக்கிறத நம்மளால் உணர்ந்துக்க முடியும். அந்த சிவம் வியாபித்திருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அவ்வாறு வியாபித்திருப்பதை உணர்ந்து கொண்டால் நமக்கு இந்த சந்தேகம் வரவே வராது. ஐயா நான் தெளிவாக தான் இருக்கேன், பக்கத்தில் வர்றவங்க போகிறவங்க இதெல்லாம் போட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது மன உறுத்தலாக வருது, அதனால தான் இந்த கேள்வி எழுது அப்படின்னு சொன்னாலும் மனம் பக்குவப்படாத நிலையில் யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள தோணும். சிவபக்தர்கள் அப்படிங்கிறவங்க சிவனை மட்டுமே பிரதானமாக அவருடைய திருப்பாதத்தை சரணடைந்தவர்கள், அவரே எல்லாம் என்று ஆனவர்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு பிறப்போ இறப்போ அல்லது வேறு ஏதேனும் தீட்டுகளோ எதுவும் அவர்களை செய்யப்போவது இல்லை. இது ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும்போது, பக்குவப்பட்ட நிலைக்கு வரும்போது அவர்களை உணர்ந்து கொள்கிறார்கள். அப்படியே இருந்தாலுமே என்ன முதிர்ச்சியாக இருந்தாலுமே சரி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது மனதில் தோன்றுச்சுன்னா ஒன்றும் இல்லை, நேராக போய் தண்ணீரை கங்கா மாதாவாக நினச்சி, கங்கா மாதா இந்த குளியல் இந்த உடல் மற்றும் மனசை சுத்தப்படுத்தணும் அப்படின்ட்டு தண்ணீரில் குளிச்சுடுங்க. அதுவே பெரிய விஷயம். நான் சொல்கிறது அதுவும் தேவையில்லை, இருந்தாலுமே மனதில் ஒரு சஞ்சலம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா குளித்தால் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி கங்காதேவியிடம் முறையிட்டு கங்கையிலே குளிப்பது போல் நினைத்து குளித்து விட்டால் எந்த பாவமும் இல்லை. ருத்ராட்சத்துக்கு பாவம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவங்க மனசில் கண்ட தீட்டெல்லாம் வச்சுருக்காங்க. வஞ்சகம், பொறாமை, குரோதம், கோபம், அலியம், மோகம் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் தீட்டா தெரியலையா? நம்ம இந்த மாதிரி ஒரு உயிர் பிரிகிறது அங்கே செல்வதால் தான் தீட்டு அப்படின்னா அதை விட மடமை இந்த உலகத்தில் வேறு ஏதும் இருப்பதற்கு இல்லை. ஒரு முறை கண்டிகை கழுத்தில் ஏறிவிட்டால் இந்த உடல் அந்த காட்டிற்கு செல்லும் வரை அதை அவிழ்க்க தேவை இல்லை அப்படிங்கிறது அடியேனுடைய கூற்று. உண்மையான அந்த பக்தி எல்லா இடங்களிலுமே சிவஸ்வரூபம் நிறைந்திருக்கிறது, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறது. அப்படிங்கும் போது சிவச்சின்னங்களை அந்த இடத்துக்கு போகும்போது அணியக்கூடாதுன்னா அது என்ன விளக்கப்பட்ட இடமா? அவ்விடத்தில் சிவபெருமான் இல்லையா அப்படிங்கிற கேள்வியைத்தான் நம்ம கேட்கணும். சிவம் வியாபித்திருக்கின்ற எந்த இடத்திலும் சிவச்சின்னங்களை அணிந்திருக்கலாம். அப்படிங்கும் போது உலகத்தில் எல்லா இடத்துலையும், பிரபஞ்சத்தில் எல்லா இடத்திலும் சிவபெருமான் வியாபித்திருக்கின்றார். அப்பொழுது எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் சிவச்சின்னங்களை அணிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுல எல்லளவும் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லாதது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இது கொடுப்பனை. நேற்று நிறைய விபூதி பூசுறதும் கண்டிகை அணிந்துக்கிறதும் எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது. சில பேர் அணிந்திருப்பாங்க, இந்த மாதிரி யாராச்சும் குழப்பி விட்டாங்கன்னா கழட்டி வச்சுடுவாங்க, திருப்பியும் அணிந்துக்குவாங்க, திருப்பியும் கழட்டி வச்சுடுவாங்க. அப்போ மனதில் ஒரு உறுதிப்பாடு இல்லாத தன்மையாக தான் அது குறிக்குமே தவிர மனதில் உள்ள பக்தியை குறிப்பதல்ல. பக்திங்கிறது எப்போவுமே ஐயனோட பொற்பாதத்தை சரணடைந்து நம்முடைய நினைவுகள் எல்லாம் ஐயனுடன் கலந்திருக்க வேண்டும். அதில் இந்த சஞ்சலம் வருவது, சந்தேகம் வருவதெல்லாம் தேவையில்லாதது. உங்களுக்கு சஞ்சலமோ சந்தேகமோ அங்கு வருகிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல பக்தியானது நிறைவாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மேலும் மேலும் ஐயன் மீது பக்தியை அதிகப்படுத்தி கொள்வதே அதற்கு சிறந்த உபாயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி பல கேள்விகள், ருத்ராட்சம் சம்பந்தமான பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதற்கு முன்னரே நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்கின்றோம். அதற்கான வீடியோ பதிவெல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள், இன்னும் தெளிவு கிடைக்கும். அப்பனை சரணடைகிறதே பெரிய விஷயம், அப்பனை ஆட்கொள்கிறதே பெரிய விஷயம். அதில் அந்த சிவச்சின்னங்கள் எல்லாம் மிக உயர்ந்தது. அதை அப்பப்போ கலட்டணும், அப்பப்போ வைக்கணும், அப்படி இப்படின்ட்டு எல்லாம் குழப்பறதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. உங்கள் மனசு சுத்தமாக இருக்குது, அங்கே சிவபெருமான் மட்டும்தான் குடியிருக்கிறார். அப்படிங்கும் போது இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் தேவையில்லாத கேள்விகள், இந்த மாதிரி சஞ்சலங்கள் எல்லாம் தேவையில்லாத சஞ்சலங்கள். எப்பொழுதுமே அந்த ருத்ராட்சத்தின் வடிவாக சிவம் உங்களுடன் இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கலட்டி வைக்கும் போது அவர் உங்களை விட்டு போகிறதா அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க அவரை, வேணாம் இந்த இடத்துக்கு நீ வேணான்னு. அவர் சுடுகாட்டிலேயே வாசம் செய்கிறவர், சரிங்களா? அவர் நீங்கள் போகிற இடத்துல இல்லாமல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த உடலில் அந்த சிவம் இருக்கனால தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு அவர் வெளியே போயிட்டாருன்னா நம்மளும் சவமாயிடுவோம். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அன்பர்களே.
மறக்காமல் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கும் போது ஐயனோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும். நன்றி, வணக்கம்.